ரோட்ஸில் போயிட்டுருக்கும்போது, இந்த மாரி கார்கள் ஈஸியா ஃபயர் ஆகக்கூடிய வீடியோக்கள் நீங்க நெறைய பார்த்துருப்பீங்க. இதுக்கு நெறைய காரணங்கள் உண்டு. முதல் காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மார்க்கெட்ல நம்ம பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் தான் இதுக்கு மெயின் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரிஜினல் லைன்ல வரக்கூடிய ஒயர்ஸ வந்து நம்ம கட் பண்ணி, அதிலிருந்து லைன் எடுத்து ஒரு லைட்டுக்கோ அல்லது ஹாரனுக்கோ நம்ம யூஸ் பண்ணும்போது, அதில ப்ராப்பரா நம்ம ஷீல்டிங் பண்ணாம விட்டோம்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்ட கிரியேட் பண்ணி, அது உங்களுடைய வாகனத்துக்கு பெரிய ஆபத்தில கொண்டு போய் அது விடும். அதுபோல நீங்க உங்களோட வாகனத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜின் கேஸ்லயோ அல்லது அதைச் சுற்றி இருக்க பகுதிகளிலோ ஒரு ஆயில் லீக்கேஜஸோ அல்லது ஒரு பெட்ரோல், டீசல் ஏதாவது லீக் ஆகுறதா அப்படிங்கிறத வந்து நீங்க டெய்லியுமே நீங்க வண்டியில கவனிச்சுக்கிட்டே வரணும். இதுபோல ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது அந்த ஹீட்ல வந்து அது ஈஸியா ஃபயர் ஆகி, உங்க வாகனம் ஃபுல்லா அது தீப்பற்றக்கூடிய அபாயம் இருக்குது. உங்களுக்கு கார்கள்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, பிளக் அண்ட் ப்ளே முறையை பயன்படுத்தி மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. அதுபோல இந்த மாரி இன்ஜின் பேனட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இதுபோல ஒரு துணி வடிவமைப்பு வந்து உங்க பேனட்டுக்கு கீழ இருக்கும். அது எதுக்காகன்னா, அந்த இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஹீட் வந்து பேனட்ல இருக்க அந்த பெயிண்ட் ஃபிலிம்ம வந்து பாதிக்காம இருக்கிறதுக்கு இது குடுத்துருப்பாங்க. அந்த துணிகள் பழசானாலும், அதேபோல இந்த இன்ஜின் பகுதியில ஏதாவது இலைகளோ, காய்ந்த இலைகளோ, தூசுகளோ அல்லது பேப்பர் போன்ற வடிவமைப்பு எதா இருந்தாலுமே, இந்த இன்ஜின்லேருந்து வர ஹீட்டுக்கு அது தீப்பற்றி எரிஞ்சு, உள்ள இருக்கக்கூடிய லப்பர் டியூப்ஸ் எல்லாமே ஈஸியா தீப்பிடிச்சு எரியறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்வேஸ் டிரைவ் சேஃப்லி.